வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான இலக்கிய அலசல பார்க்க போறோம். புலவர் குழந்தை அவர்கள் எழுதின ரொம்பவே பிரபலமான ராவண காவியம் நூலோட 4ஆம் பாகமான பழிவாங்கு காண்டம் பத்தி தான் பேச போறோம். நமக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச ஒரு பழக்கமான புராண கதைய இந்த நூல் எவ்ளோ பெரிய அளவுல ஒரு புது கோணத்துல புரட்டி போடுதுன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க நேரா உள்ள போலாம். இதுல இருக்கிற மிக முக்கியமான சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? பொதுவா நம்ம கேட்டு பழகின ராமாயணத்துல ராவணன் ஒரு கொடூரமான வில்லனா காட்டப்பட்டிருப்பார் இல்லையா? ஆனா ராவண காவியத்துல கதையே அப்படியே தலைகீழா மாறுதுங்க. இங்க ராவணன் ஒரு வில்லன் கிடையாது, மாறா தன் நிலத்தையும் தன் குடும்பத்தோட மானத்தையும் காப்பாத்துறதுக்காக போராடுற ஒரு மாபெரும் துன்பியல் நாயகனா ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு கதாபாத்திரமா சித்தரிக்கப்பட்டிருக்கார். இந்த ஒரு மிகப்பெரிய முரண்பாடுதான் இந்த ஒட்டுமொத்த நூலோட அடிப்படையே. முதல் பகுதி காட்டில் அத்துமீறல். சரி, இப்ப இந்த நூலோட கதைக்களத்துக்குள்ள போவோம். முந்தைய பாகத்தோட தொடர்ச்சியா விந்திய மலை பகுதியில இருக்கிற அடர்ந்த காடுகளோட எல்லையில இருந்துதான் இந்த பழிவாங்கு காண்டம் தொடங்குது. அங்க என்ன நடக்குதுன்னா, வடநாட்டு இளவரசர்களான ராமனும் லக்ஷ்மணனும் தங்களோட ஆயுதங்களோட அந்த விந்திய மலைக்காடுகள்ல முகாமிட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட நூல்ல அவங்கள தெய்வத்தன்மை பொருந்திய நாயகர்களா காட்டல, பதிலா தவம்ங்கிற பேர்ல அங்க தங்கியிருந்தாலும் அங்க இருக்கிற ஆரிய முனிவர்களோட சேர்ந்துகிட்டு அந்த நிலத்துல வாழ்ந்த தமிழ் பூர்வகுடி மக்களை வற்புறுத்தி தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிக்கிற ஆயுதமேந்திய அத்துமீறுபவர்களா தான் நூலாசிரியர் காட்டுறார். இரண்டாவது பகுதி சூர்பனகைக்கு நேர்ந்த அவமானம். இந்த பின்னணியில தான் கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை நடக்குது. விந்திய மலையோட எல்லையை காவல் காக்கிற பொறுப்புல இருந்த ராவணனோட தங்கை சூர்பனகைக்கு நடக்கிற அந்த மாபெரும் அவமானம் தான் அது. சூர்பனகை தன் அண்ணனைப் போலவே தன் மண்ணின் மேல அளவு கடந்த பற்று கொண்டவள். காட்டுக்குள்ள ஆயுதங்களோட சுத்தி திரியிற ராமன் லட்சுமணனை பார்த்ததும் கொஞ்சமும் பயப்படாம நேருக்கு நேரா ஒரு கேள்வி கேட்கிறா. எங்கள் எல்லைக்குள் நீங்கள் ஏன் ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்தீர்கள்? பாருங்க, எவ்வளோ துணிச்சலான கேள்வி. எந்த ஒரு எல்லை காவலரும் கேட்க வேண்டிய மிக சரியான கேள்வி இது இல்லையா? ஆனா இந்த நியாயமான கேள்விக்கு லட்சுமணனோட எதிர்வினை என்ன தெரியுமா? ஒரு பெண், அதுவும் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதா அப்படிங்கிற ஆத்திரமும் அவங்களோட மேலாதிக்க சிந்தனையும் லட்சுமணனை ரொம்ப கொடூரமா செயல்பட வைக்குது. சூர்பனகையை தாக்கி அவளோட மூக்கையும் காதையும் அறுத்து மிக கொடூரமா அவமானப்படுத்துறான். தன் கடமையை செஞ்ச ஒரு பெண்ணோட நேர்மையான கேள்விக்கு தரப்பட்ட இந்த கொடூரமான பதில ஒரு கலாச்சார மற்றும் ஆணாதிக்க தாக்குதலா தான் இந்த நூல் பதிவு செய்யுது. பகுதி 3, அண்ணனின் சபதம். முகமெல்லாம் ரத்த வெள்ளத்துல அலறியபடியே சூர்பனகை தப்பி ஓடுறா. இப்போ காட்சியோட களம் நேரா இலங்கைக்கு மாறுது. தன் உயிரான தங்கை இப்படி துடிதுடித்து அழுது கொண்டே வர்றத பாக்குற ஒரு அண்ணனோட மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ராவணன் இத பார்த்ததும் உள்ளம் சுக்குநூறா உடைஞ்சு அதுவே ஒரு உக்கிரமான கோவமா வெடிக்குது. ஒரு பெண்ணிடம் வீரத்தை காட்டுவதா, அதுவும் தவறு என்னவென்று கேட்க வந்த பெண்ணின் முகத்தை சிதைப்பதா அப்படின்னு அவன் கொந்தளிக்கிறான். எதிரிகளோட இந்த மானமற்ற செயல ராவணனால கொஞ்சமும் நம்பவே முடியலங்கிறத இது ரொம்ப ஆழமா காட்டுது. இங்கிருந்து தான் ராவணனோட சபதம் ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ராவணனோட இந்த பழிவாங்கும் எண்ணம் ஏதோ கண்மூடித்தனமான வில்லத்தனம் கிடையாது. இது தமிழ் அறநெறி சார்ந்த ஒரு நிலைப்பாடுன்னு நூல் விளக்குது. ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடூரமான அநீதிக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கி நியாயம் கேட்க வேண்டியது தன் தர்மம் அப்படின்னு ராவணன் சபதம் இருக்கிறான். பகுதி 4, கண்ணியமான கடத்தல். ராவணனோட சபதத்தை தொடர்ந்து இந்த அலசலோட உச்சக்கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். அதுதான் சீதையை கடத்துற அந்த பிரபலமான நிகழ்வு. ஆனா இந்த நூல் அதை விவரிக்கிற விதம் இதுவரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாத அளவுக்கு ரொம்பவே கண்ணியமானதா இருக்கும். ஒட்டுமொத்த கதையிலுமே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு புரட்சிகரமான நிகழ்வு இதுதான். ராவணன் தன் புஷ்பக விமானத்துல பஞ்சவடிக்கு வர்றான். ராமணனும் லக்ஷ்மணனும் இல்லாத நேரமா பார்த்து போறான். ஆனா சீதைய சிறைப்பிடிக்கும்போது அவன் அவளை தன் கைகளால தீண்டவே இல்லை. என்னது தீண்டவே இல்லையான்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆமாங்க, ஒரு பிறன்மனை பெண்ணை தொடுவது தமிழ் தர்மத்திற்கு இழுக்கு என்பதால் சீதை அமர்ந்திருந்த அந்த நிலப்பகுதியை, அதாவது அந்த மண்ணோட சேர்த்து அப்படியே பயிர்த்து எடுத்து தன் விமானத்துல ஏற்றி வர்றான். பொதுவா வில்லன்னு சொல்லப்படுற ஒருத்தன் இன்னொருவனோட மனைவிக்கு கொடுக்கிற இந்த உச்சகட்ட மரியாதைய இந்த நூல் ரொம்ப அற்புதமா விளக்குது. பகுதி 5, சிறையில் மரியாதை. சரி, கடத்தலுக்கு பிறகு என்ன நடக்குது? சீதையை இலங்கைக்கு கொண்டு வந்த பின்பு ராவணன் அவளை எப்படி நடத்தினாங்கிறத பாப்போம். சீதைய ராவணன் இருட்டான எந்த சிறையிலையும் அடைக்கல. இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய அசோகவனத்துல அவளை தங்க வைக்கிறான். அவளுக்கு காவலுக்கு பெண்களை மட்டுமே நியமிக்கிறான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவள் அங்கிருந்த காலம் முழுவதுமே ராவணன் அவளிடம் ஒருமுறை கூட அநாகரிகமா நடந்து கொள்ளவே இல்லை. அவளை தன் சொந்த தாயைப் போலவும் தங்கையைப் போலவும் மிகுந்த மரியாதையோடும் நெறி தவறாமலுமே நடத்துறான்.
சீதை கிட்ட ராவணன் சொல்ற வார்த்தைகளே அவனோட எண்ணம் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக்குது. உன் கணவனும் மைத்துனனும் என் தங்கைக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனையாகவே நீங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றான். இதன் மூலமா ராவணனோட இந்த செயல் எந்த விதமான இச்சையினாலும் நடந்துவது இல்ல, மாறாக தன் தங்கைக்காக நீதி கேட்கும் ஒரு தூய்மையான பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமேங்கிறத நூலாசிரியர் ரொம்ப ஆழமா பதிவு செய்றார். பகுதி 6. நெருங்கும் போர். தன் தங்கையோட அவமானத்துக்கு பழிவாங்க சீதையை கடத்தி வந்தாலும் அவளை தூய்மையா காத்து நிற்கும் ராவணனோட இந்த உயர்ந்த குணத்தோட நாம இந்த பழிவாங்கு காண்டத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன? ஒரு மாபெரும் போர் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தன் மண்ணோட மானத்தையும் தன் தங்கையோட மானத்தையும் காக்க தற்காப்பு நிலையில லங்கையில காத்துட்டு இருக்கான் ராவணன். இன்னொரு பக்கம் சீதையை மீட்பதுன்ற பேர்ல ராமனும் லக்ஷ்மணனும் தெற்கே இருக்கிற குரங்கின தலைவர்களான சுக்ரீவன் மற்றும் அனுமன் இவங்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு இலங்கையை நோக்கி ஒரு மாபெரும் படையோட தங்களோட போர் வியூகத்தை அமைச்சு புறப்படுறாங்க. இந்த சூழ்நிலை நம்மள ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வியோட சிந்திக்க வைக்குது. திராவிட மண்ணின் அறநெறிக்கும் வடக்கின் போர் வியூகத்துக்கும் இடையில லங்கையில வெடிக்க போற அந்த இறுதி மகா யுத்தத்துல என்ன நடக்க போகுது, யார் வெல்ல போறாங்க? இந்த கேள்விக்கான விடையத்தான் காவியத்தோட இறுதி பகுதியான போர்க்காண்டம் நமக்கு சொல்ல போகுது. மாறுபட்ட சிந்தனைகள் கொண்ட ஒரு மாபெரும் காவியத்தோட அடிப்படை முரண்பாட்டை இந்த ஒற்றை கேள்வி எப்படி சுருக்கமா படம் பிடிச்சு காட்டுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது போல இன்னொரு ஆழமான சுவாரஸ்யமான அலசல்ல நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்போம்.